Hi, good evening students. Last video la enna paathom exercise 2.3 la important 2 marks paathiட்டு இருந்தோம் சரிங்களா அதுல ஒரு क्वेश्चन மட்டும் பார்த்துறோம் third question இந்த exerciseல என்னன்னா exercise 2.3 வந்து concurrent okay concurrent that's also divisible method okay next third important question important 2 mark solve 5x is concurrent to 4 mod 6 okay and given கொடுத்தது எழுதிக்கோங்க next எப்பவும் போல இந்த சைடு ரைட் சைடில் உள்ளதை லெஃப்ட் சைடுக்கு கொண்டு வந்துருங்க அப்படி கொண்டு வந்தால் என்ன வரும் 5x minus 4 is divisible by 6 அப்படிங்கிறோம் இந்த மாடர்ன நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல நமக்கு n வேல்யூ ஏதாவது இருக்கலாம் இன்டிஜர் ஓகே அந்த நம்பர் தான் என்னது divisible byன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணணும் சரிங்களா இந்த பிக்கஸ்ட் நம்பர் லெஃப்ட் சைடு உள்ளதை இந்த ப்ராக்கெட்டில் மாடலில் உள்ள நம்பரால் மட்டும் தான் டிவைட் பண்ண முடியும் அப்படி டிவைட் பண்ணும்போது கிடைக்கிற ரிமைண்டர் தான் இந்த ரைட் சைடில் மாடல் இந்த ப்ராக்கெட்டுக்கு முன்னாடி உள்ளது ரிமைண்டர் சரிங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா ஓகே ஸோ now 5x minus 4 is this is equal to 6 into n. n is a integer for some integer என்னன்னு போட்டிருக்கோம் ஓகே நான் இப்போ x மட்டும் ஈக்குவேஷனாக கொண்டு வாங்க இந்த 4 ரைட் சைடு கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா 6n + 4ன்னு இருக்கும் அண்ட் தென் எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு 5 வந்து கிராஸ் மல்டிபிள் இந்த பக்கம் கீழே கொண்டு வந்துருங்க ரைட் சைடு டினாமினேட்டரில் ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 6n + 4 டிவைட் பை 5 ஓகே இப்போ என்னோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம் என்னோட வேல்யூ 1லேருந்து நீங்கள் வரிசையை எதுனாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம் பட் இங்கே பாருங்கள் நமக்கு திஸ் இஸ் divisible by 6 அப்படின்னு இருக்குது divisible by 6ன்னு இருக்குது சரியா அப்போ 5 வரைக்கும் இருக்காது கம்பல்சரி 6 n = 1 போடும்போது 5ஆல் டிவைட் ஆகும் அண்ட் தென் அது நமக்கு இங்கே என்ன டிவைட் ஆயிருக்கணும் கீழே 5ஆல் டிவைட் ஆகிருக்கணும் சரிங்களா ஸோ அதுக்கேற்றாப்புல மேலே வேல்யூஸ் நமக்கு வரணும் 5 மல்டிபிள்ஸில் நியூமரேட்டரில் நமக்கு வேல்யூஸ் வரணும் ஓகே ஏன்னா இங்கே எக்ஸோட வேல்யூ ஹோல் நம்பராக தான் கிடைக்கணுமே தவிர டெசிமல் பார்ட்டில் கிடைக்கக்கூடாது இந்த எக்ஸோட வேல்யூ நமக்கு டெசிமல் பார்ட்டில் கிடைக்கக்கூடாது சரிங்களா ஸோ அதனால் இங்கே என்னோடய வேல்யூ 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வரும் 6 + 4ன்னு இருக்கும் 6 + 4னா 10 டிவைட் பை 5 2 கிடைச்சிரும் இதே இது n = வேல்யூ 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன் என்ன கிடைக்கும் 2 × 6 12 + 4 16 கிடைக்கும் 16 டிவைட் பை 5 அப்படின்னா 3.2 வரும் சரிங்களா டெசிமல் பார்ட்டில் வரும் ஸோ அதனால் கிடைக்காது n = 2 3 4 5 வரைக்குமே வராது சரிங்களா இப்போ பாருங்கள் n = 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வரும் 6 × 6 36 36 + 4 40 டிவைட் பை 5 8 கிடச்சி சரிங்களா தென் நெக்ஸ்ட் ஒன் n = 11 சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம் என்னோடய வேல்யூ 7 8 9 10 இது எல்லாத்துக்குமே நமக்கு டெசிமல் பார்ட்டில் தான் எக்ஸோட வேல்யூ கிடைக்கும் ஸோ அதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணிடலாம் n = 11 அப்படிங்கிறதுல என்ன வரும் 66 11 × 6 66 66 + 4 70 70 by 5 14 okay so the answer எப்படி எழுதணும் the possible values of x the possible values of x is x are 2 8 14 etc இதே போல் அப்படியே போட்டுக்கிட்டே போகலாம் அடுத்து 16ஆல் அடுத்து இந்த மாதிரிமா என்னோடய வேல்யூ வேரியேஷன் போய்கிட்டே தான் இருக்கும் டெசிமல் பார்ட்டை தவிர்த்து ரிமைனிங் எல்லாம் நம்ம போட்டு பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகே ஒரு 3 வேல்யூஸ் நீங்கள் கண்டுபிடிச்சா போதும் 2 மார்க்கில் ஓகே 3 or 2 வேல்யூஸ் கூட போதும் சரிங்களா ஓகே த நெக்ஸ்ட் கொஸ்டின் 4th கொஸ்டின் ஆல்சோ லைக் அஸ் திஸ் ஒரு மார்க் சம் தான் இருக்கும் அண்ட் Next question, what is the
time, what is the time? 100 hours after 7 a.m. 7 a.m. கடுத்து இப்போ 7 a.m. கடுத்து 100 hours கழிச்சு மணி வந்து எத்தனையாக இருக்கும், என்ன டைமிங்காக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கொஸ்டின். இந்த கொஸ்டினுமே நம்ம இந்த கான்குரண்ட் டைப் இந்த டிவிசிபிள் மெத்தடில் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, இங்கே இந்த ஹோல் நம்பர், இந்த பிக்கஸ்ட் நம்பர் என்னது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுத வேண்டிய ஏ வேல்யூ இஸ் 100. ஓகே, அண்டு ஆஃப்டர் 7 a.m. அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஆஃப்டர் 7 a.m. ஒரு அதே போல் நமக்கு ஹவர்ஸ் வந்து எத்தனை மணிக்கு ஒருக்க வரும், 12 hours. அதுக்கடுத்து என்னது, அகெயின் 1 o'clock 2 o'clock up to 12 o'clock, அகெயின் 1 o'clock 2 o'clock 3 o'clock up to 12 o'clock. ஸோ ஏஎம் பிஎம் சேஞ்ச் ஆகி தானே 12 hours ஒர்க்க வரும். ஸோ இங்கே நம்ம என்ன எடுக்க போகிறோம், since 7 comes in the clock for every 12 hours. 7 வந்து எப்பப்பெல்லாம் வரும், every 12 hoursக்கு வரும். ஸோ we have to find x value such that நம்மளோட அந்த டிவிசல் ஃபார்மேட் கான்குரண்ட்டில் எழுதுகிறோம். 100 is concurrent, x is mod 12. 12 is a 12 மல்டிபிள்ஸாக தான் இருக்கும் எது, இந்த 100 அப்படிங்கிறது. சரிங்களா? சரி, இந்த 100-ஐ 12ஆல் டிவைட் பண்ணணும். அப்படி டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ என்னவாக இருக்கும், ரிமைண்டர் என்னது, எக்ஸ் வேல்யூ. ஓகே, இந்த எக்ஸோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்வலாக நம்ம பண்ணுற மாதிரி தான் இந்த ரைட் சைடில் இருக்க எக்ஸை லெஃப்ட் சைட் கொண்டு வாங்க, 100 minus எக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ நவ் திஸ் 100 minus எக்ஸ் இஸ் டிவிசிபிள் பை 12. ஓகே, இதை எப்படி எழுதுவோம், 100 minus x equal to 12 into n for some integer n. ஓகே, for some integer n மென்ஷன் பண்ணிடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு என்னோட வேல்யூ 1லேருந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். என்னோட வேல்யூ 1 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும், எக்ஸ் வேல்யூ. எஸ், இதை எப்படி எழுதிக்கலாம், எக்ஸை மட்டும் வச்சுட்டு ரிமைனிங் எல்லாம் ஒரே சைடு வர்ற மாதிரி வைங்க. எக்ஸ் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கணும். சரியாப்பா? ஓகே, ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 100 minus 12. எக்ஸோட வேல்யூ, என்னோட வேல்யூ 1 போடப்படும். ஸோ இப்போ இப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணிடலாமா, 12 என்னை வந்து இந்த பக்கம் கொண்டு வாங்க, எக்ஸை அங்கே கொண்டு போங்க. அப்போ என்னவாயிரும், ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 100 minus 12 என்னன்னு இருக்கும். என்னோடய வேல்யூ 1 போடும்போது 12 தான் கிடைக்கும். 100 minus 12 88. நெக்ஸ்ட்டு n equal to 2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்னவாகும், எக்ஸ் வேல்யூ வந்து 100 minus 12 into 2 24. ஸோ 76. n equal to 3 அப்படிங்கிறதுல எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ஈக்குவல் டு 100 minus 12 into 3 36. 100 minus 36 என்னது 64. நெக்ஸ்ட் n equal to 4 அப்படிங்கிறதுல எக்ஸ் ஈக்குவல் டு 100 minus 48 52. n equal to 5 அப்படிங்கிறதுல x equal to 100 minus 60. 5 into 12 60. ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது 40 கிடைக்கும். n equal to 6 அப்படிங்கிறதுல 6 into 12 72. அதை சப்ராக்ட் பண்ணி போடுங்க. நெக்ஸ்ட்டு n equal to 7 அப்படின்னா 7 into 12 84. ஓகே, ஸோ நான் 84-ஐ சப்ராக்ட் பண்ணால் 16 கிடைக்கும். நெக்ஸ்ட் n equal to 8, n equal to n equal to 8 சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வரும், x equal to 100 minus 96. this is equal to 4 கிடச்சிரும். நம்ம நல்லா கவனிங்க, இந்த எக்ஸோட வேல்யூ, இந்த ரிமைண்டர் எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும், இருக்கிறதுலே லீஸ்ட் வேல்யூவாக இருக்கணும்டா. ஆமாம், நார்மலான டிவிஷனில் என்ன பண்ணுவீங்க, நார்மலாக நீங்கள் வகுத்தல் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, டிவிஷன் பண்ணும்போது கடைசி வேல்யூ, மினிமம் வேல்யூ அந்த 12 விட லெஸ் தானாக இருக்கணும். அது வரைக்கும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுவீங்களா? அதே போல் தான் இங்கே மினிமம் வேல்யூ 4, அவ்வளோதான். இதோட ஸ்டாப் பண்ணிக்கிற வேண்டியதான். இதுக்கு மேலே போட்டால் நெகட்டிவ் வேல்யூஸ் தான் வரும். ஸோ when n equal to 8, the value of x is 4, which is minimum. இதுதான் மினிமம் வேல்யூ. the time question, therefore ஆன்சர் எழுதிக்கோங்க. therefore the time 100 hours after 7 o'clock is 7 plus 4. after 7 o'clock
நம்ம என்ன பண்ணால் ஃபைண்ட் அவுட் பண்ண எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும், ஆட் பண்ணணும். இந்த 7ஓட ஃபைண்ட் அவுட் பண்ண எக்ஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம், 4ன்னு கண்டுபிடிச்சோம். இந்த எக்ஸோட வேல்யூவை ஆட் பண்ணணும். எதோட ஆட் பண்ணணும், 7ஓட. அப்படி ஆட் பண்ணும்போது கிடைக்கிற வேல்யூ தான் நமக்கு என்னது, ஆன்சர் 11 o'clockன்னு கிடச்சிருக்கு. ஸோ யூ ரைட் 11 AM. ஓகே ஓகே, 11 AM நம்மளோடது 11 AM தான். 7 + 4 அப்படிங்கிறதுல தட்ஸ் ஆல்சோ 11 AM. இன்கேஸ் த எக்ஸ் வேல்யூ பாருங்களேன், 5க்கு மேலே 6ஓ 7ஓ இந்த மாதிரி ஏதாவது கிடச்சிருச்சுன்னா, ஏன்னா 12 விட லெஸ் தெனாக தான் எப்படி நமக்கு கிடைக்கும். அப்படி சப்போஸ் 4 இல்லாமல் ஒரு 11 கூட வச்சுக்கோங்களேன், 11 கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன கிடைக்கும், இங்கே கிடச்சிருக்கிறது நமக்கு லீஸ்ட் வேல்யூ 4 தான். சப்போஸ் 11 கிடைக்குதோ இல்லை 10ஓ எனிதிங் மோர் தென் 5 கிடைக்குதுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 6 கிடைக்குதுன்னா கூட என்னவாயிரும், 13 வரும். அப்போ 7 AM, 7 AMக்கு அடுத்து 6, அப்போ 13, 13ல் 12லேருந்து PM ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அப்போ 1 o'clock, 1 PM. திஸ் இஸ் 1 o'clock அப்படிங்கிறதுல 1 PM அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் above 5 to 11 வரைக்கும் இருக்குன்னா அது எல்லாமே PMன்னு மென்ஷன் பண்ணும். ஓகே ஓகே. த நெக்ஸ்ட் 6th question, 6th important question. Look at here. 6th question is, what is the time 15 hours before 11 PM? நம்ம இதுக்கு முன்னாடி 100 hours after 7 AM பார்த்தோம். இங்கே பாருங்கள் 15 hours before 11 PM என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதே என்னென்னா நம்ம எழுத போகிறோம், இந்த 15 ஹவர்ஸை வந்து லெஃப்ட் சைடு ஏ வேல்யூவாக எழுதுகிறோம். ஏன் மேம் ஏ வேல்யூ 6 அப்படின்லாம் சொல்கிறேன், நான் இந்த கான்குரண்ட் ஃபார்முலாவை ஜென்ரலாக உங்களுக்கு என்ன சொல்கிறேன், ஏ இஸ் கான்குரண்ட் ஆர்